வெள்ளியங்கிரி மலையில் மர்மமா அதிசயமா ரெண்டுமே இருக்குங்க. அதை விட மெய் சிலிர்க்கக்கூடிய விஷயமும் இருக்குது. மெய்னா என்னான்னு தெரியும் உங்களுக்கு, உடம்பு. அப்படி சிலிர்க்கக்கூடிய அதிசயம் இருக்கா? ஏங்க நீங்கள் கைலாயத்தை அங்கே போய் பார்க்க போகிறீங்க. கைலாயத்தை பார்க்க போகிறோமா? ஆமாங்க, அதை உணரக்கூடிய சக்தி அங்கே தாங்க இருக்குது. அந்த 7வது மலை ரகசியம் இந்த 7 மலையை கடந்தாதாங்க தெரியும். இந்த 7 மலைன்னா நம்ம திருப்பதியா? இல்லைங்க, இங்கே 7 சக்கரங்களை தான் 7 மலை. அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சக்கரமும் விரிவடைகிறத நீங்களே உணர்வீங்க. இது என்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க? வாழ்நாளில் பார்க்க முடியாத விஷயம். உங்களுக்கு இது எப்படி தெரியும்? என்னோட பதிவில் இந்த வெள்ளியங்கிரி மலையோட ரகசியம், அதிசயம், மர்மம் எல்லாத்தையும் உங்களுக்கு தகவலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அதை கண்மூடி கேளுங்க. நீங்களே வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்த சக்தி கிடைக்கும். அங்கே இன்னும் நீங்கள் போனீங்கன்னா அதை விட பயங்கர சக்தி இருக்குங்க. போகும்போது ஒரு மனுஷனாக தான் போவீங்க, ஆனால் வரும்போது வேறு மாதிரி வருவீங்க. நீங்கள் அங்கே போனால் தானே உங்களுக்கு அதனுடைய அனுபவம் தெரியும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்படி ஒரு சக்தி வாய்ந்த மலையை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் போல இருக்குது இந்த சித்தர்கள் இந்த மலையே வாசம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு அதிசயம் இருக்குதுங்க. அந்த அதிசயத்தை நான் உங்களுக்கு எல்லாமே தரவாக என்னோடய சேனலில் சொல்லியிருக்கேன். இது பிரமிப்பான விஷயம், உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத விஷயம். 7வது மலையில் கைலாயமே தெரியுதுங்க. என்னங்க, 7வது மலையில் கைலாயம் தெரியுதா? ஆமாங்க, அது அவ்வளோ சக்தி வாய்ந்த மலை. கைலாயம்னா எங்கே இருக்கும்? மேகக்கூட்டம் நடுப்புறம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அங்கே உணர்வீங்க. உங்கள் உடம்பே மெய் செலுத்து போவோம். மெய்யின்னா உடம்பு. நீங்கள் இதை சொல்கிறத விட கேளுங்க முழுக்க. அதுவும் இல்லாமல் அங்கே போய் பாருங்கள், பிரமிச்சு போயிடுவீங்க. அங்கேருந்து கீழே இறங்கவே தோணாதுங்க. கண்ணு மாத்திரம் கலங்கிட்டே இருக்கும், உணர்வீங்க. இந்த தகவல் முழுக்க தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். நன்றி.